வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அதனால அங்கேயே அட்மிட் பண்ணிட்டாங்க, அங்கேயே டெலிவரியும் பண்ணிட்டாங்க. நானும் அவங்களுடைய சிஸ்டர் ஃபாத்திமான்றவங்களும் ஃபார்ம் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். அப்ப அவங்க சொன்னாங்க RCH நம்பர் இல்ல, அதனால இது ஃபைல் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்ப அதை நான் ரெடி பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மை வாங்கிட்டு 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த ஃபார்முக்கு RCH நம்பரையும் நான் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்ம் எப்படின்னா வேற ஒருத்தங்க கையெழுத்து போட்டு அவங்க வீட்டுல இருந்தே வாங்கிட்டு போயிருக்காங்க மேம். 2022ல அவங்க அதை வாங்கிட்டு போய் இவ்வளவு நாள் அவங்க தான் கையில வச்சிருக்காங்க. எனக்கு 2024ல இந்த சர்டிபிகேட்டை பத்தி இன்னும் எந்த ஒரு இதுவுமே தெரியல. அப்படிங்கறதுனால நான் போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆல்ரெடி ஃபார்ம் வாங்கிட்டு போயிட்டாங்க, இதுதான் அந்த ஃபார்ம், வாங்கிட்டு போனவங்க கையெழுத்து இதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சாங்க. அந்த ஃபார்மை யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்களா? அந்த ஃபார்மை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. வாங்கிட்டு போனதா எங்கள்கிட்டயும் ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க மேடம். ஆனா அதுல போட்டா நம்பரே வரல, எரர்னு வந்து நிக்குது மேடம். அதுல கையெழுத்து ஆசிஃப் அலி அப்படின்னு போட்டு வாங்கியிருக்காங்க மேம். அப்படி யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா யாரையும் கூட்டிட்டு போய் வாங்கல. அப்ப ஆல்ரெடி அந்த ஃபார்ம் கிடைச்சாச்சுன்னா அங்க பர்த் சர்டிபிகேட் ஜெனரேட் ஆயிருக்கும், அப்படிதானே? அவங்க அன்னைக்கு அதை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்கன்னா அது ஆயிட்டு இருக்குங்க. அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு அது ப்ராசஸ் பண்ணாம வச்சுக்கணும். இப்ப அதுக்கு என்ன வழி? அந்த பர்த் சர்டிபிகேட் கிடைக்கிறதுக்கு என்ன வழி? மேடம், பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் மேம். கம்மிங் ஜனவரி கன்ஃபார்மா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க மேம். இப்போ அந்த ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, அந்த ஃபார்ம் பர்த் சர்டிபிகேட் ப்ராசஸ் பண்ணறதுக்கான ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஆக்சுவலி எங்க எடுத்துட்டு போகணும் மேடம்? அதை எடுத்துட்டு தாலுகா ஆபீஸ்க்கு வந்துடும் மேடம். தாலுகா ஆபீஸ்ல இருந்து RI ஆபீஸ்க்கு போக சொன்னாங்க மேடம். RI ஆபீஸ்ல கொடுக்கும்போது பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க சொன்னாங்க மேடம். பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து முடிச்சிருக்கேன் மேடம். அங்க இருந்து நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம், நாங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் டைம் எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டேன். டிசம்பர் வரைக்குமே எங்களுக்கு ப்ராசஸ் ஆகாது மேம், அதுக்கப்புறம் தான் நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கம்மிங் ஜனவரியில கன்ஃபார்மா நம்மளுக்கு பர்த் சர்டிபிகேட் கிடைச்சிரும் மேம். இப்ப இந்த பர்த் சர்டிபிகேட் கிடைச்சிடும், அப்படிதானே? ஆமா ஆமா. சரி, இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி உங்களுக்கு அந்த குழந்தைக்கு ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்